ஹாய் நட்புகள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். குமரி ஷாப்பியோட ஒரு அஃபிஷியல் அப்டேட். ப்ரீவியஸா நம்ம குமரி ஷாப்பி நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கஸ்டமர் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 12 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் 12 வாட்ஸ்அப் நம்பர்ஸ் வச்சிருந்தோம். 12 டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்றதுக்கு தனித்தனி நம்பர்ஸ் வச்சிருந்தோம். இன்னும் சொல்ல போனா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு டெலிவரி பண்ண போற அந்த டெலிவரி ஸ்டாஃப்ஸோட நம்பருக்கே சில கொரிஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இம்மீடியட் கிளியர் பண்ணி கொடுத்த நாட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் அதே விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது, பிகாஸ் ப்ரீவியஸா நாம ரிசீவ் பண்ண அதிகபட்ச கால்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 512 கால்ஸ் தான் வந்துட்டு ஒரு நாளையில நாம ரிசீவ் பண்ண அதிகபட்ச கால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே விஷயத்த ஒரு 2 வருஷம் தாண்டி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிகமா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நாளையில அதிகபட்சமா ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய கால்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 13,200 அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த 500க்கும் இந்த 13,000க்கும் வந்துட்டு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா கொஞ்சம் அப்டேட் பண்றோம். இப்போ ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி. அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. இப்பவும் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு காமன் query என்ன அப்படின்னு சொன்னா, கஸ்டமர் கேர் ரீச் பண்ணோம், அதை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் புவரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இஷ்யூவை நம்ம இமீடியட்டா கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம். ஏன்னா குமரி ஷாப்பி ஒரு கஸ்டமர் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால அஃபிஷியலா இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இன்னையிலிருந்து ஆல்ரெடி 3 மந்த்ஸ் முன்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் செயல்பாட்டில் இருக்கு. எகைன் இன்னையிலிருந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. குமரி ஷாப்பியை நாம வந்துட்டு கால் பண்றோம் அப்படின்னு சொன்னா 180088906777 இது நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பர். இது நம்மளோட கிட்டத்தட்ட 12 டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸையும் அது கனெக்ட் பண்ணும். அதுவே கேட்கும் டெலிவரி சம்பந்தமான விவரங்களுக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க, கஸ்டமர் கேரா நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அதோட வந்துட்டு கனெக்டடா இருக்கு. நீங்க வந்துட்டு அதை காமனா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட்ஸ்அப் ரிலேட்டடான கொரிஸ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு சில விஷயங்கள் சேட் மூலமா நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா 9384776298 இந்த ஒரு நம்பர் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதுலயுமே வந்துட்டு 100 ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் ஒரே டைம்ல அதுல வந்துட்டு கனெக்டடா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தான் அது வாட்ஸ்அப்பா இருக்கும். இங்க கம்பெனி சைட்ல பார்க்கும்போது ஒரு வாட்ஸ்அப் சேட்போர்ட் ஏபிஐ, அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி சேட்போர்ட் மூலமாவே வந்துட்டு கிளியர் ஆகும். ஆர்டர் ரிலேட்டட் கொரிஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக கிளியர் ஆகும். ஒரு சில விஷயங்கள் ஸ்டாஃப்ஸை கனெக்ட் ஆகுறதுக்கும் இந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸையுமே அது வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா நிறைய நாங்க வந்த queries, கஸ்டமர் கேர் கிளியர் இல்லை, கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுல என்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ப்ரீவியஸா நம்ம கொடுத்திருந்த ஏதாவது ஒரு நம்பர்ஸ், ஒரு வாட்ஸ்அப் இந்த நம்பரை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, கஸ்டமர் கேர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துட்டு வருது. எகெயின் வந்துட்டு நாம சரி நீங்க எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா இந்த வாட்ஸ்அப்புக்காக கொடுத்துருப்போம்ல 9384 நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் கனெக்ட் ஆகலை, எடுக்கல அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ கால் அப்படின்னு சொன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மட்டும்தான். வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னா இந்த 9384 நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் கனெக்ட் ஆகாது, அதையும் வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த ஒரு நம்பர் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப், இந்த ஒரு நம்பர் ஒன்லி ஃபார் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அஃபிஷியல் நமக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், ஒரு அஃபிஷியலா நான் வந்துட்டு ஒரு விஷயம் கம்பெனில இருந்து அப்டேட் கொடுக்கணும், நான் கம்பெனியை கம்யூனிகேட் பண்ணணும், இது இந்த ரெக்கார்டிக்கலா இருக்கணும், இது வந்துட்டு ஒரு அஃபிஷியல் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மெயில் நம்ம வந்துட்டு info@kumarishopee.in நம்மளோட மெயில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளிகேஷன் உள்ளாடியே ஒரு சேட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அது இப்போதைக்கு ஆக்டிவ்ல இல்லை, பட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதையும் வந்துட்டு கிளியர் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 வேஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கால் பண்ற இடத்துல கால் கனெக்ட் ஆகல, கால் வந்துட்டு ரிசீவ் ஆகல, எடுக்கல, ரிங் ஆகுது எடுக்கல அப்படின்னு சொன்னா திரும்ப வந்துட்டு ஒரு 3 hours வெயிட் பண்ணுங்க. வித்தின் 3 ஹவர்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து கால்ஸ் வரும். பிகாஸ் நம்ம இப்போதைக்கு ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் தான் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கனெக்டடாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அது மிஸ்டு காலாக தான் இருக்கும். பட் நமக்கு அது நோட்டிஃபை ஆயிரும், நாம திரும்ப உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுவோம். எகைன் நம்ம இப்போ ஒரு 54 எம்ப்ளாயிஸ் திரும்ப ஹையர் பண்ணியிருக்கோம். அந்த எம்ப்ளாயிஸ்ல ஒரு 12 நபர்கள் வந்துட்டு கஸ்டமர் கேருக்காக தான் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ நீங்க பேசும்போது ஒரு கால் கட் ஆகுது, அதாவது ரிங் ஆகி கட் ஆகுது அப்படின்னு சொன்னா இங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு கால்ல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். எகைன் 3 ஹவர்ஸுக்குள்ளாடி நீங்களே வந்துட்டு கால் ரிசீவ் பண்ணுவீங்க. நாம சொன்ன 3 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.